என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வேதத்தில் வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து கர்த்தர் சொல்றாரு, உபாகமம் 1 பார்க்கிறோம், தேசத்தை சுதந்தரிக்க போய் சுதந்தரி. கிட்ட வந்தாச்சு, அவங்க கானானை சுதந்தரிக்க அருகாமையில் ஆகிவிட்டது. கர்த்தர் சொல்றாரு, நீ போ சுதந்தரி. உடனே இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, இல்லை நாங்கள் அந்த தேசத்தை வேவு பார்க்க வேண்டும், அது எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க வேண்டும். சரி, நம்ம தேவன் தான், அவர் நல்ல தேவன், அவரை யோசித்தாலே உள்ளமெல்லாம் சந்தோஷப்படும். பாருங்க, படைத்த மனுஷன், அவரால் உருவாக்குன மனுஷன் சொல்ற, நாங்கள் போய் பார்க்கணும், சந்தோஷம். உடனே ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். சரி போய் பாரு. மோசையின் மூலம் கர்த்தர் சொல்றாரு, அந்த தேசம் எப்படிப்பட்டது, என்ன லெவலில் இருக்கு, மண் எப்படிப்பட்டது, அங்குள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், கோட்டையில் குடியிருக்கிறார்களா, இல்லை அவர்களுடைய லெவல் என்ன, அங்கே விருட்சங்கள் உண்டா இல்லையா, எப்படிப்பட்டது, அந்த செய்தியை போய் பார்த்து விட்டு நேர வந்து செய்தியை சொல்லு, அவ்வளோதான். அதுதான் மோசையின் மூலம் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் என்ன நடந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வந்து கானானை சுதந்திரிக்கும்படிக்கு கொடுக்க விரும்பும்போது இந்த ஜனங்க அந்த தேசத்தை பார்த்து விட்டு வந்து, இந்த தேசம் இந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தியை சொல்லிவிட்டு இவங்க அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த போஸ்ட்மேன் லெட்டரை கொண்டு வந்து கையில் ஏப்பிக்கிறது போல, யாருக்கு அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் பிரகாரம் கொடுத்துட்டு அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தவங்க பார்த்துக்கிடுவாங்க, மோசை பார்த்து கொள்வார், கர்த்தர் இருக்கிறாரு. அதை செய்ய வேண்டியவங்க பாருங்க, வெளியே வந்த பிற்பாடு கூட அவங்களுடைய சுபாவம் மாறவில்லை. அவிவிசுவாசம் மிக மிக டேஞ்சரானது, ஆபத்தானது அவிவிசுவாசம். இன்றைக்கு இதனால தான் நிறைய பேர் குழம்பி போய் முன்னுக்கு போக முடியாம, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை அதை அனுபவிக்காம அங்கங்கேயா செலவு பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரியை காக்குறாங்க, வேதி மருந்துன்னு ஓடுறாங்க. ஐயோ கொடூரம் கொடூரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆகினால தான் கர்த்தர் சொன்னார், நீ மனம் திரும்பி குணப்படு. ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.